இந்த தமிழ் கல்ச்சர், தமிழ் இதெல்லாம் நான் ஒரு என்ஆர்ஐ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் அனுபவிச்சனால தான் எனக்கு இவ்ளோ ஒரு அப்ரிசியேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் யுஎஸ்ல பொறந்து வளர்ந்த பொண்ணா இருந்தாலும், நான் கண்டிப்பா பெருமையா நான் தமிழ் பொண்ணுன்னு நான் சொல்லிக்கலாம். ஏன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் யுஎஸ்ல அந்த அளவுக்கு என்ரிச்சிங்கா இருந்துச்சு. ஸோ, நாங்க பேசுற தமிழ்ல இருந்து, சாப்பிடுறது, பார்த்த படம், கேட்ட பாட்டு, செலிப்ரேட் பண்ண ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு நாங்க வந்து தமிழ் கல்ச்சர் மேல ஒரு ஆர்வத்துல பண்ணோம். அந்த பேஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. அண்ட் அதனால தான் நான் அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன் தமிழ் கல்ச்சரை. எனக்கு அது ரொம்பவே ஒரு சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பேசுறது. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும். என்ஆர்ஐஸ் உண்மையாகவே பேசுவாங்களா, தமிழ் பேசுவாங்களா, இல்லை அரைக்குறையாக பேசுவாங்களா? ஸோ எல்லா வீட்லேயும் வேறு வேறு மாதிரி. பட் என்னோட வீட்டில் வந்து தமிழுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக பேசணும். வீட்டில் தமிழ் தான் பேசுவோம். இங்கிலீஷ் அப்பப்போ ஏதாச்சும் வரும், பட் மேக்ஸிமம் தமிழில் தான் பேசுவோம். ஸோ அதிலே வந்துடும். ஸோ இப்போ கூட யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா எப்படி தமிழ் நல்லா பேசுகிறேன்னா, சிம்பிள், வீட்டில் தமிழ் பேசணும், இவ்வளோ தான். இதில் அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ வீட்டில் வந்து நான் கான்ஸ்டண்ட்டாக எல்லாட்டையும் தமிழில் பேசி, இன்னொன்று என்னென்னா வெளியில் இப்போ எங்கள் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் ஆட்கள் இருக்கும்போது அங்கேயும் ஆண்டிஸ் அங்கிள்ஸ் பெரியவங்க கிட்ட நான் வந்து மேக்ஸிமம் தமிழில் தான் பேச ட்ரை பண்ணுவேன். ஸோ கான்ஸ்டண்ட்டாக எனக்கு அந்த ப்ராக்டிஸ் இருந்துச்சு. வீட்டில் பேசுவேன், அப்புறம் வெளியில் போனாலுமே இந்த மாதிரி கம்யூனிட்டிஸில் வந்து தமிழ் பேசுவேன். பெஸ்ட்டாக இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் பேசினேன். இந்தியா வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் நல்லாவே பேசுவேன். இன்னொரு விஷயம் என்னென்னா எழுதுறது, படிக்கிறது. ஸோ அது வந்து அதுவும் நிறைய பேரோட பர்சனல் சாய்ஸ் தான். இப்போ நம்ம யோசிக்கலாம், யூஎஸ்லேருந்து எழுதி எழுதி படித்து என்ன பண்ண போகிறோம் தமிழ் வந்துன்னு. பட் எங்கள் அம்மா அப்பா அப்படி யோசிக்கலை. கண்டிப்பாக நம்ம குழந்தைக்கு வந்து இது தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு வீட்டிலே எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லெட்டர்ஸ்லேருந்து எப்படி எழுதுறது, எப்படி படிக்கிறது, அது வந்து எனக்கு வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் என்னென்னா, நாங்கள் இருந்த அந்த தமிழ் கம்யூனிட்டியிலே தமிழ் கிளாஸஸ் நடத்துவாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து வாலண்டியர் பண்ணி அவங்க வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு டீச்சர்ஸாக இருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பா கூட இடையில டீச்சர்ஸாலாம் இருந்தாங்க, எங்கள் அப்பாவே எனக்கு டீச்சராக இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் எங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கூட கொடுப்பாங்க. எஸ்ஏ எழுதிட்டு வாங்க, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு. ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம், அதனால் ஜாலியாக போவோம். ஸோ வீட்டில் ஒரு நல்ல பேஸ் எனக்கு கிடச்சிது. அங்கே போய் இன்னும் நிறைய கிராமர் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி ஓரளவுக்கு நான் எழுதி படிக்க என்னால் முடியும். கொஞ்சம் கொஞ்சம் தப்பு வரும். எந்த நான் எந்த ழா யூஸ் பண்ணணும், அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கொஞ்சம் தப்பு வரதான் செய்யும். ஏன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லை. பட் இப்போது என்னால் என்ன சொல்ல, ஒரு ஸ்பீடாக ஒரு பஸ்ஸு போகுது வச்சுக்கோங்களேன், என்னால் அதில் என்ன எழுதியிருக்கு, டி நகர் எழுதியிருக்கு, கேகே நகர் எழுதியிருக்கு, இல்லைன்னா பாண்டி பஜார் எழுதியிருக்கு, ஏதோ ஒன்று என்னால் படிக்க முடியும். ஸோ அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அட்லீஸ்ட் ரியல் டைமில் என்னால் அது யூஸ் பண்ண முடியுது. சைன் போர்ட்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்னால் படிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனால் கண்டிப்பாக வேணும். பட் ஓவரால் என்னால் படிக்க முடியும். ஸோ இது வந்து வீட்டில் எடுத்த இனிஷியேட்டிவ். ஸோ மெயினாக எனக்கு அதுதான் நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். நம்மளால் நினச்சா பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த டவுட் வரும், எப்படி முடியும், அங்கே போனால் நம்ம கல்ச்சர் போயிருமா? அப்படி கிடையாது. நம்ம ரெண்டும் மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அங்கே கண்டிப்பாக இப்போ யூஎஸ்க்குன்னு சில கல்ச்சர்ஸ் இருக்கும், சில இதை அங்கே ஃபாலோ பண்ணோம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தமிழ் பேசுகிறனால இங்கிலீஷ் போயிருமா? அப்படி அப்படி கிடையாதுங்க. இங்கிலீஷும் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணலாம், தமிழும் நம்ம நல்லா கற்றுக்கிட்டு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அடுத்து வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த கம்யூனிட்டிஸ். ஸோ கம்யூனிட்டிஸ் நான் சொல்லும்போது நாங்கள் வந்து தமிழ் கம்யூனிட்டி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஹியூஸ்டன்னே ஒரு ஏரியாவில் இருந்தோம், டெக்ஸஸில். ஸோ அங்கே வந்து பிகேஎம், ஸோ பாரதி கலைமன்றம், இப்படி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்களோட தமிழ் ஆர்கனைசேஷன். ஸோ ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடக்கும். நாங்கள் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தோம் அந்த கம்யூனிட்டியில். எங்கள் அப்பாலாம் கூட இடையில வந்து பிரசிடெண்ட்டாலாம் இருந்தாங்க, அந்த மாதிரி. ஸோ நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கு. நான் இப்போ எதுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன்னா, அந்த கம்யூனிட்டி மூலமாக
நான் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் விட்னஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்தியாவுக்கு வந்து கூட என்னால் போக முடியல. இந்தா இருக்கிற மயிலாப்பூருக்கு, இந்தா இருக்க டி நகருக்கு என்னால் போக முடியல. ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு சாய்ஸஸ் கம்மி இல்லை. ஸோ வரதை வந்து நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அது கிளாசிக்கல் டான்ஸாக இருக்கட்டும், கிளாசிக்கல் மியூசிக், இல்லை ஈவன் சினி சாங்ஸ் பாடுறவங்க, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் மேக்ஸிமம் போய் பார்த்துருவோம். ஸோ நான் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ என் சைல்டுஹுட் நினைக்கும் போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் எனக்கு மனசுக்கு வரும். நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, அங்கே வந்து செலிப்ரிட்டிஸ் யாராவது வந்தாங்கன்னா அங்கே காமனாக வீட்டில் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ யாருன்னா, இப்போ கிரேசி மோகன் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கள் வீட்டில் தங்கியிருக்காங்க ட்ரூப்போட. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு இன்னும் இருக்குது. இவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், ஆனால் அவங்களோட பழகின மெமரிஸ் எல்லாம் எனக்கு இன்னும் இருக்குது. அதே மாதிரி மியூசிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வீணா ஜெயந்தி, அவங்களும் அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஸோ அவங்க கான்சர்ட், அவங்க வீணை வாசிக்கிறது கேட்கவே வேண்டாம். ஸோ அவங்க கான்சர்ட்டும் பார்த்தோம். இந்த மாதிரி நித்யஸ்ரீ பார்த்துருக்கோம், சௌமியா, யார் எவ்வளோ ஆட்கள் வந்திருக்காங்க தெரியுமா. அண்ட் அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்கும்போது நான் எல்லா விதமான டைப் ஆஃப் கான்சர்ட்ஸ் பார்த்துருக்கேன், ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன். இங்கே வந்து போகணும்னு நினைக்கிறோம், போக முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ. அடுத்த தமிழ் படம் நீ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எவ்ரி மூவி நான் அங்கே பார்த்துருப்பேங்க. தியேட்டரில் வந்துடும் ஓரளவுக்கு. இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது அந்த மாதிரி வராது. நாங்கள் வந்து இந்த வீடியோ கசெட், இல்லை டிவிடி, இதுதான் நாங்கள் ரெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் போக போக ஒரு சில இந்த மேஜர் கம்யூனிட்டிஸில், ஸோ நாங்கள் ஹியூஸ்டன் ஏரியாவில் நிறைய தமிழியன்ஸ் இருக்கிறனால தியேட்டருக்கே வர ஆரம்பிக்கும். ஸ்பெஷல் ஷோ போட்டிருப்பாங்க. இப்போது சில படம் வந்து ஒரு நேரம் தான் வரும். இல்லை ரொம்ப இப்போ ரஜினிகாந்த் படம், கமல் படம், அந்த மாதிரி ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள்னா நிறைய ஷோஸ் வரதான் செய்யும். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் அதுக்கு போக ட்ரை பண்ணிடுவோம். ஃபேமிலியாக நாங்கள் வந்து போக ட்ரை பண்ணிடுவோம். இன்கேஸ் முடியலைன்னா நாங்கள் போகிற கோயிலே ஒரு லைப்ரரி இருக்கும். அண்ட் அந்த லைப்ரரியில் வந்து ஆப்வியஸ்லி புக்ஸ் இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, டிவிடி ரெண்டல் செக்ஷன் இருக்கும். ஸோ நாட் ஓன்லி தமிழ் இருக்கும், ஈவன் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, என் ஏஜில் இருக்க எல்லாருமே வந்து அப்படியே ஸ்பீடாக ஓடி போய் அந்த லேட்டஸ்ட் படம் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு கிடைக்குதோ அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு காப்பி இருக்கும் லேட்டஸ்டான ஒரு படம், அதை இப்போ நம்ம ரெண்ட் பண்ணோன்னா ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு போயிடுச்சுன்னா நம்ம திருப்பி 2 வீக்ஸ் வெயிட் பண்ணணும் அந்த இன்னொருத்தங்க ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நான் எங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும், யார் போய் அந்த லேட்டஸ்ட் படத்தை வந்து ஃபஸ்ட்டு ரெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நினச்சா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது இப்போ நினைக்கும்போது. அதே மாதிரி லேட்டஸ்ட் சாங்ஸும் அப்படி எனக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். அந்த அளவுக்கு இப்போ நான் வந்து ஏதாச்சும் புதுசாக ரிலீஸ் ஆன உடனேயே டவுன்லோட் பண்ணிடுவோம். அதை தான் நாங்கள் காரில் கேட்போம், வீட்டில் அதை தான் நான் கேட்பேன். லிரிக்ஸ் எல்லாம் தேடி போய் எழுதி வச்சு அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருப்பேன் தமிழ் பாட்டுக்கு. அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு எனக்கும், அங்கே இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும். இது கேட்டியா, அந்த பாட்டு நல்லா இருக்கு, இந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப லேட்டு, எல்லாமே ட்ரெண்டிங் ஆகி முடித்து ஒரு 2 மாதம் கழிச்சு தான் நானே கேட்க ஆரம்பிப்பேன். என் தங்கச்சியை திட்டுவா, இது எப்போ அந்த பாட்டு, இது இப்போ போய் நீ கேட்டுட்ருக்கான்னு. ஆனால் இங்கே வந்து அப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே இல்லை. பட் நான் சின்ன வயசில் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணேன். அப்போது இத்தனைக்கும் இதெல்லாம் அவ்வளோ இல்லை, சோஷியல் மீடியாலாம் கூட அவ்வளோ இல்லை. பட் எங்களுக்குள்ளே அதை பயங்கரமாக நாங்கள் ஹைப் பண்ணி ஒருத்தர் கேட்டுட்ருப்போம். அந்த அப்ரிஷியேஷன் இருந்துச்சு அப்போ. இன்னொரு சூப்பரான ஈவெண்ட் என்ன நடக்கும்னா, இப்போ நான் சொன்னேன்ல, எங்கள் ஏரியா ஹியூஸ்டனில் வந்து பாரதி கலைமன்றம்னே ஒரு தமிழ் சங்கம் இருந்துச்சு. ஆனால் எல்லா தமிழ் சங்கமும் சேர்ந்து வருஷம் மீட் பண்ணுவாங்க, அதாவது கலெக்டிவாக. ஸோ அதில் வந்து டிஎன்எஃப்னி ஒன்று இருக்குது. ஸோ அது தமிழ்நாடு ஃபவுண்டேஷன். இன்னொன்று வந்து ஃபெட்னா, ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அசோசியேஷன்ஸ். ஸோ என்னென்னா எல்லா சங்கமும் சேர்ந்து, அதாவது யூஎஸில் இருக்கிற எல்லா ஆட்களும் சேர்ந்து அது ஒரு பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும். லைக் மேஜர் செலிப்ரிட்டிஸ் வருவாங்க அதுக்கு வந்து. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லா வருஷம் போக மாட்டோம், ஏன்னா சம்டைம்ஸ் கொஞ்சம் தூரமான ஸ்டேட்ஸில் இருக்கோம், நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்க ஸ்டேட்ஸில். ஸோ எல்லா வருஷமும் போக முடியாது. பட் மேபி டோட்டலாக நாங்கள் இருந்த டைமில் ஒரு
4-5 வாட்டியாச்சும் போயிருப்பேன். அதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சொன்ன மாதிரி பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்து அது அப்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதை வந்து பார்க்குறதுக்கு. பெரிய லெவல் ப்ரோக்ராம்ஸ். எனக்கு இதில் மெயின் விஷயம் என்ன பிடிக்கும்னா, நம்மளை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, இதே பாட்டை பிடிச்சவங்க, இதே படத்தை பிடிச்சவங்க, இதை அப்ரிஷியேட் பண்ணுறவங்க. அப்போ அதுக்கெல்லாம் போய் நாங்கள் பெர்ஃபார்ம் வேற பண்ணுவோம். ஸோ எங்களோட தமிழ் சங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் போய் பாடுறதோ ஆடுறதோ அதெல்லாம் கூட பண்ணுவோம். ஸோ நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அது நம்மளை மாதிரியே இருக்கும்போது, அந்த இன்ட்ரெஸ்டோடே இருக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பற்றி நான் மென்ஷன் பண்ணேன். பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ யூஎஸில் இருந்தனால, அந்த எக்ஸ்போஷர்னால என் பேரண்ட்ஸ் வந்து என்னை பரதநாட்டியம் கிளாஸ் சின்ன வயசுலேயே போட்டாங்க. 7 வயசுலேயே என்னை சேர்த்து விட்டாங்க. அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக் வோக்கல் கிளாஸஸ் வந்து 4 வயசுலேயே என்னை போட்டாங்க. ஸோ இந்த ரெண்டும் வந்து இப்போ கூட எனக்கு வந்து லைக் ஒரு பிக் பார்ட் ஆஃப் மை ஐடென்டிட்டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ ஸ்னேகானாலே இப்போ அங்கே வந்து ஸ்னேகா வந்து பாடுவா ஆடுவா, எல்லாரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியும். அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை வந்து இப்போ கூட யூட்டிலைஸ் பண்ண முடியுதுன்னா அந்த பேஸ் தான் காரணம். ஸோ எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருப்போம். என்ன வந்தாலும் நாங்கள் பாடுவோம், நாங்கள் ஆடுவோம். அண்ட் அப்போது அது கூட எனக்கு ஒரு சின்ன யோசனை இருக்கும். இப்போ எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு. நான் யோசிப்பேன், நாங்கள் ஒரு வேளை இங்கே இந்தியாவில் இருந்தோன்னா, நான் இங்கே பிறந்து வளர்ந்தவளாக இருந்தேன்னா இதிலெல்லாம் சேர்த்து விட்டுருப்பாங்களா? இப்போ ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இந்த எக்ஸ்போஷர் கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், இங்கே இருந்தேன்னா நான் பரதநாட்டியம் கற்றுருப்பேனா, இல்லை கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருப்பேனா தெரியாது. நம்மளுக்கு அந்த டைமில் எப்படி இருந்திருக்கோம் தெரியல. பட் அங்கே போனனால நிறைய பேர் வந்து அந்த ஒரு எக்ஸ்போஷர் அங்கே கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அரங்கேற்றம் கூட நான் பண்ணேன். நான் ஒரு 14-15 இயர்ஸ் இருக்கும்போது அரங்கேற்றம் பண்ணியிருந்தேன், பரதநாட்டியம் அரங்கேற்றம். ஸோ அதில் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்ன பண்ணோன்னா, நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல் தீம், ஸோ எல்லா சாங்ஸ் வந்து தமிழில் எடுத்துக்கிட்டோம். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணதில்லை. என்னோடய குருவும் சப்போர்ட் பண்ணாங்க, ரத்னாண்டி. ஸோ ஃபஸ்ட் சாங் ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து அவங்களே லிரிக்ஸ் எழுதி, கணேஷா சாங் அவங்க லிரிக்ஸ் எழுதி அதுக்கு மியூசிக்கெல்லாம் செட் பண்ணி நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்புறம் மற்ற எல்லா சாங்ஸ், பாரதியார் பாட்டு ஒன்று எடுத்திருந்தோம். இந்த மாதிரி எல்லாமே தமிழ்லே பண்ணியிருந்தோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. நம்ம லாங்குவேஜ் கல்ச்சரை ஆனர் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. அதே நேரத்தில் அரங்கேற்றத்துக்கு அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் ஒரு அனுபவம். அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ்னு எடுத்துக்கும் போது அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அங்கே எப்போவுமே கிண்டல் பண்ணுவோம். இப்போ பொங்கல்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு நாளில் அங்கே முடியாது, 1 மாதம் போகும். ஏன்னா இப்போது ஆக்சுவல் ஃபெஸ்டிவல் ஒன்று இருக்கும் வீட்டில் கொண்டாடுறது, அப்புறம் வந்து தமிழ் சங்கம் மூலமாக கொண்டாடுறது, அது ஒரு ஃபெஸ்டிவல், அது ஒரு 1 or 2 days இருக்கும். அப்புறம் ஒருத்தர் வீட்டில் போய் நம்ம மீட் பண்ணுவோம் சாட்டர்டே சண்டே. ஸோ இந்த சாட்டர்டே ஒருத்தங்க வீட்டில், சண்டே ஒருத்தங்க வீட்டில், அடுத்த சாட்டர்டே ஒருத்தங்க. ஆனால் எல்லாமே பொங்கலுக்காக நீ தான் இருக்கும். ஸோ நாங்கள் இஷ்டத்துக்கு, அங்கே வந்து ரொம்ப வீக் டேஸ் வந்து யாருமே ரொம்ப மீட் பண்ண அந்த பழக்கம் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் ப்ரீபோன் ஆகும், இல்லை போஸ்ட்போன் ஆகும். ப்ரீவியஸ் சாட்டர்டே சண்டே இல்லை நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே இப்படி தான் கொண்டாடுவோம். ஸோ போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் பொங்கல் தீம். ஸோ இப்போ ஜான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் கொண்டாடிட்டு இருப்போம். ஆனால் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பொங்கல் ஃபெஸ்டிவல், பொங்கல் ப்ரோக்ராம் ஒன்று வச்சுருப்போம். அண்ட் அது வந்து இட்ஸ் லைக் டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இருக்கும். அதில் எல்லாருக்கும் இருக்கிற அல்டிமேட் க்யூரியாசிட்டி என்னென்னா, யார் எந்த பாட்டுக்கு ஆட போகிறா. ஏன்னா நிறைய பொங்கல் ரிலீஸ் வந்திருக்கோம்ல, தீபாவளி ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ், நிறைய பாட்டு வந்திருக்கும். ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் சாங் எடுத்துடணும்னு எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரியே இருக்கும். ஆக்சுவல் காம்படிஷன் கிடையாது, இது வந்து ப்ரோக்ராம் தான். பட் எல்லாத்துக்குள்ளே வந்து யார் வந்து அந்த லேட்டஸ்ட் பாட்டு செலக்ட் பண்ணுறா, அப்புறம் யார் காஸ்டியூம் வந்து நல்லா போட்டுட்டு வரா, ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அண்ட் நான் வந்து மேக்ஸிமம் நிறைய கிளாசிக்கல் ஆடுவேன். ஸோ எங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, அட்லீஸ்ட் இந்த வருஷமாச்சு ஒரு கிளாசிக்கல் சாங் வருமா படத்தில், அப்படின்னா நம்ம செமி கிளாசிக்கல் ஆடிடலாமே, லேட்டஸ்ட்டாக ஒரு பாட்டு எடுக்கலாமே அப்படி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராரா வரும்போது, சந்திரமுகியில் ராரா வரும்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, தெலுங்கு வெர்ஷன் எடுத்து அதில் சந்திரமுகி வந்து தமிழ். ஸோ அந்த பாட்டு வந்து வாராயினி வரும், நிதேஷ்ரி பாடியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நாங்கள் வந்து ஆடியிருந்தோம்.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிறைய ஃபன்னாக இருக்கும். அதுக்கு வந்து கம்ப்ளீட் எஃபர்ட் போடுவோம். இந்தியாவிலேருந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம். யாராவது இந்தியா போகிறாங்கன்னா காஸ்டியூம் ஸ்டிச் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போடுவோம். இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு எஃபர்ட் போடுவோம். பட் முழு மனசோட போடுவோங்க. எனக்கு அதுதான் எனக்கு வந்து இதில் ரொம்ப பிடிச்சது. இப்போ வந்து நம்மளுக்கு உண்மையாகவே அந்த பேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் இங்கே கண்டினியூ பண்ண முடியுது. ஸோ அந்த பேஸ் அகெயின் அந்த ஒரு பேஸ் எங்களுக்கு இருக்கிறனால நாங்கள் இங்கே வந்து கூட நான் காலேஜில் பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், இல்லை என் தங்கச்சி வந்து ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், நாங்கள் ஃபேமிலியாகவே அவ்வளோ இன்வால்வ்டாக இருப்போம். அவ்வளோ ஒரு எஃபர்ட் போடுவோம். ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், பாட்டு ப்ரோக்ராமாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாமே நான் அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்வேன். ஏன்னா அந்த ஒரு பேஸ், ஒரு அப்ரிஷியேஷன் அதுதான் கொடுத்துச்சு. இனிஷியலாக எங்களுக்கு இந்த தமிழ் சேனல்ஸ் அந்த மாதிரி ஆக்சஸ் எல்லாம் அப்போ கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி அப்போ வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் இந்த ஆப்ஸ் இதெல்லாம் கிடையாதுல்ல. ஆனால் பிரேக்கிங் நியூஸ் எங்களுக்கு அப்போ என்னன்னா, அந்த டிஷ் நெட்ஒர்க்னு ஒரு நெட்ஒர்க் இருக்கும். இப்போ இங்கே இந்த டிஃப்ரெண்ட் ஏர்டெல் டிவி அந்த டிவி இதெல்லாம் வருதுல, அந்த மாதிரி எங்களுக்கு வந்து சன் டிவி ஒரு இதில் ஆஃபர் பண்ணாங்க. அது ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ். அது வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. சன் டிவி வந்து யூஎஸ்க்கு வந்துருச்சா, சன் டிவி நம்மளால் பார்க்க முடியுமான்னு. ஸோ அது வேறு லெவலில் எல்லாரும் என்ஜாய் பண்ணோம். சன் டிவி சீரியலெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சீரியலெல்லாம் பார்க்காதவங்க அதுக்காகவே வந்திருக்கேன்னு சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் அதில் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்தோன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு பார்ப்போம். இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு அதெல்லாம் பார்க்கவே எனக்கு முடிய மாட்டேங்குது. இப்போ பொங்கல் ஸ்பெஷல், தீபாவளி ஸ்பெஷல், நீ அந்த சீரியலில் நடித்தவங்களே வந்து பண்ணுவாங்களா, இப்போல்லாம் என்னால் அதை பார்க்க முடியல. ஆனால் அந்த டைமில் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சு பார்ப்போம். ஆக்டர் ஆக்ட்ரஸ் இன்டர்வியூ இருக்கும், ஸ்பெஷல் இன்டர்வியூ இருக்கும். அதெல்லாம் உட்காந்து வச்சு ஃபுல் டே அப்படியே உட்காந்து பார்ப்போம். படம் எல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே. பட் அதை வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம், இப்போ அப்போல்லாம் ரியாலிட்டி ஷோஸ் என்னென்ன வருமோ, இப்போ சன் டிவிக்குன்னு சில 2-3 இருந்தது. டான்ஸ் ப்ரோக்ராம், பாட்டு ப்ரோக்ராம், அப்புறம் காமெடி ஷோ இதெல்லாம் இருந்துச்சா. ஸோ நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு ஃபேனாக அதை ஃபாலோ பண்ணி வீக்லி பார்க்குறது அதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணோம். அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு சாய்ஸஸ் அதிகமாக வந்துருச்சு. அதான் நான் நினைப்பேன், அப்போ சன் டிவி மட்டும் இருக்கும்போது நம்மளுக்கு சாய்ஸே இல்லை. ஸோ அதை தான் உட்காந்து பார்த்தோம். இப்போ எல்லா சேனல் ஆக்சஸ் இருக்குது, ஒன்றுமே உட்காந்து பார்க்குறது இல்லை. அதுவும் டிவியே பார்க்குறது இல்லை. இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் எல்லாமே அப்படி போயிடுறோம். பட் அந்த சாய்ஸஸ் கம்மியாக இருக்கும்போது அதோட அப்ரிஷியேஷன் ஜாஸ்தி. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கம்பெட்டிட்டராக இன்னொரு நெட்ஒர்க்கில் வந்து விஜய் டிவி ஆஃபர் பண்ணாங்க. அண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எனக்கு அது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்னும் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சன் டிவியை விட. ஆனால் அந்த டைமில் நாங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே வரப்போகிற மாதிரி நிலைமை. நாங்கள் இன்னொரு வித்தின் 1 இயர், ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர்க்குள்ளே நாங்கள் திருப்பி இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம். ஸோ எதுக்கு போய் நம்ம அந்த நெட்ஒர்க்கை மாற்றி அதை மாற்றி இது எதுக்கு நீ. ஆனால் எனக்கு அது வந்து மனசில் இருந்துகிட்டே இருந்தேன், ஐயோ அந்த பேக்கேஜ் இன்னும் நல்லா இருக்குமே, விஜய் டிவி கிடச்சா இன்னும் சூப்பர் சிங்கர் இருக்கும், நீயா நானா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு மறக்க முடியாது. இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருக்குது. நான் இந்த தமிழ் கல்ச்சர், தமிழ் இதெல்லாம் நான் ஒரு என்ஆர்ஐ பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நான் அனுபவிச்சனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை விட்டு கொடுக்க முடியல. என்னால் அதை வந்து குறைச்சி பேச முடியல. இல்லை இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கு கொஸ்டின் பண்ண தெரியல. ஏன்னா அதோட வேல்யூ எனக்கு உண்மையாகவே தெரியுதுங்க. அதோட வளர்ந்தனால தமிழ் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம பாட்டு, நம்ம ஃபுட், நம்ம கலாச்சாரம், நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு முழு மனசோட நான் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு என்ஆர்ஐயாக நான் அதை வந்து வாழ்ந்தனால தான் எனக்கு அந்த அப்ரிஷியேஷன் கிடச்சிதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழ் வந்து ஒரு லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, அது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இது வந்து உண்மையாகவே ஃபாரினில் இருக்கிற ஒரு விஷயம். நான் ஃபாரின் லைஃப் வந்து கரெக்ட், அதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, அதில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் ஒரு ஃபாரினில் இருக்கிற ஒரு தமிழ் பொண்ணாக இருந்தது வந்து உண்மையாகவே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, அதை பற்றி பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.